ஹாய் ஹலோ டெக்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஃபோர்ஸ் மேரேஜ் வித் டாக்ஸிக் ஹஸ்பண்டோட பார்ட் 2 தானே பார்க்க போகிறோம். போன பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுடா. தேங்க்யூ ஸோ மச் டியர்ஸ். எக்ஸன்வே பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரீகேப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. போன பாட்டில் என்ன ஆகிருக்குன்னா, ஜேகே மேரேஜ் ஸ்டாப் ஆகியிருக்கும். ஜேகே அம்மா அவங்கள எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவன் கஷ்டப்படுவானோ, மற்றவங்க முன்னாடி அவன் அசிங்கப்பட்டுருவானோன்னு பயந்துட்டு ஓகே நீங்களும் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அவன் அது கூட தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். 2 பொண்ணுங்க ஏமாற்றிட்டு போனதெல்லாம் அவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வாண்டடாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவனுக்கு ப்ராப்ளம்ன்ட்டு உங்களை ரொம்ப அவன் ஹர்ட் பண்ணியிருப்பான். எல்லாரும் முன்னாடியும் தான் நீயும் நானா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த ரூம்குள்ளே நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உங்களை வீட்டை விட்டு வேற வெளில போக சொல்லி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான். இந்த கல்யாணத்தில் சுகாக்கோ வீக்கோ கொஞ்சம் கூட விருப்பமே இருந்திருக்காது. அவங்களும் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, நீங்கள் கேட்டே இருந்திருக்க மாட்டீங்க. அப்படியே அந்த வெட்டிங் டேட்டும் ரொம்ப கஷ்டமாக தான் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதோ சடங்கு இருக்குதுன்ட்டு யாரா சொல்லியிருப்பா. நீங்களும் குளிச்சுட்டு கீழே வந்திருப்பீங்க. பூஜை ரூமில் விளக்கேற்று சொல்லியிருப்பாங்க. நீங்களும் விளக்கேற்றிட்டு அப்படியே கண்ண மூடி ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே உங்கள் முந்தானி எடுத்து அந்த விளக்கில் காட்டியிருப்பான். ஸோ நான் இதுலேருந்தே என் பண்ணியிருந்தேன். இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஜேகே எல்லாரையும் திரும்பி பார்க்குறான். எல்லாம் கண்ணை மூடி இருக்காங்க. தயங்க அங்கே தான் நிற்கிறான். இப்போ அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த முந்தானியை எடுத்து அந்த நெருப்பில் காட்டுறான். இதெல்லாம் உனக்கு தேவையாடி? வந்தா மாதிரி இப்போ நீயே வீட்டை விட்டு போயிடுடி. இந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த முந்தானியை நெருப்பில் காட்ட அந்த பாட்டுக்கே பற்றிக்கிட்டு எரியுது. உங்களுக்கு எதுவுமே தெரியலை. அவ்வளோ கஷ்டம். கண்ணை மூடி அழுதுகிட்டே நீங்கள் இதையும் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இடுப்பு கிட்ட வரைக்கும் அந்த முந்தானியில் நல்லா எரியுது. என்ன கடுகுற வாசனை அடிக்குது? அப்படியே கண்ணு திறந்து பார்த்தா உங்கள் சாரி நல்லா பற்றிக்கிட்டு எரியுது. ஒய்யன் அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டு அவங்க கிட்ட வர அப்போதான் நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிருது. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் கத்துனதை பார்த்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க சாரியில நெருப்பு பத்தி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம். டக்குன்னு அவங்க கிட்ட வந்துட்டு அந்த நெருப்பு பிடிச்ச சாரியை அப்படியே உருவிட்டு உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுச்சு. கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பேச கூட முடியலங்க. வாயில இந்த வார்த்தையும் வரல. உங்க ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைன்ஸ் ஆகுது. டைட்டா உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஒன்னலடி ஒயன் ஒன்னல்ல. அதுக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்லாம ஒன்று டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. இப்போதான் உங்கள் கண்ணில் இருந்து கூட தண்ணி வருது. எல்லாரையும் பார்க்குறீங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப பயந்துட்டீங்க. அந்த நெருப்பு உங்கள் இடுப்பு கிட்ட கூட கொஞ்சம் காயமாக்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்து கூட ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேயே நிற்கிறான். இப்போ ஜேகே அம்மா உங்கள் அம்மாவும் கிட்ட வந்துட்டு ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அதுக்கும் நீங்கள் எதுவும் பேசலை. கை கால்லாம் அப்படியே நடுங்குது. இன்னும் டைட்டாக நீங்கள் அவனே ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்படியே செம்ம கோவத்தில் ஜேகேயை பாட்டு முறைக்கிறான். ஒரு கையால் அவங்க ஹேரை ரஃபில் பண்ணிக்கிட்டே ஒன்றும் இல்லை ஒயன் ஒன்றுதான். அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதானடி. அதோட உங்கள் அத்தையும் நிறைய திஷ்டி, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு டவலை உங்களுக்கு போட்டி அப்படியே உங்களை உட்கார வைக்கிறாங்க. இன்னுமே நீங்கள் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரவே இல்லை. கை கால்லாம் இன்னும் நடுக்கமாக இருக்குது. உங்கள் ஹோல் ஃபேமிலியும் உங்ககிட்டே தான் இருக்காங்க. யாரா ஹவுஸ் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னுமே சைலண்டாக தான் இருக்கீங்க. ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை ஹசோ, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அப்படியே அவன் தங்க மவுத்துக்குள்ளே ரோல் பண்ணிக்கிட்டே அவங்கள தான் பார்க்குறான். இப்போ டயங் அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு வெளிலவா அந்த பேசணும். எது என்ன பேசணும்? ஒழுங்கு மரியாதை வெளிலவா. அப்படிங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க. போன கையோட டயாங் அவன் கண்ணத்துலேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். ஜேகேக்கு அவ்வளோ கோவம். அப்படியே இப்போ டயங்க பார்த்து உன்னோட காலர் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எதுக்குடா அடிச்ச? நான் எதுவும் பார்க்கலன்னு நினைக்காத. நீ தானே அந்த சாரியை பற்ற வச்ச. எதுக்குடா உனக்கு அவன் மேலே அவ்வளோ கோவம்? ஓ பார்த்துடியா? என்ன அவன் செத்தா போயிட்டா? நல்லா தானே இருக்கா? அதான் ஹீரோ காப்பாற்றிட்டீங்களே. அப்புறம் என்ன? ஏன் ஜேக்கு இப்படி இருக்க? உன் குணத்தை நீ மாற்றிக்கவே மாட்டல்ல? எவ்வளோ பண்ண தப்புக்கு ஏன்டா நீ இவன் மேலே
இவ்வளோ கோவத்தை காட்டிட்டு இருக்க? ஏதாவது இப்போ நடந்துருந்துச்சுன்னா? அதான் நடக்கலல்ல. நடந்து இருந்துச்சுன்னா? அப்படியே ஜேகே சைலண்டாக நிற்கிறான். இதெல்லாம் நீ விளையாட்டுக்கு செய்கிறேன்னு என்கிட்ட சொல்லாத. அவள் ஷுகாவோட தங்கச்சி. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அதுக்கு அவனை அவள் தங்கச்சி கூப்பிட்டுட்டு போக சொல்லு. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. அவள்கிட்ட நான் கேட்டேனா? எனக்கு வாழ்க்கை கூட நான் அவள்கிட்ட கேட்டேனா? எங்கள் அம்மா கெஞ்சினாங்களாம். இவள் அப்படியே தியாகம் பண்ணிட்டாலாம் அவள் வாழ்க்கையை. அப்படியே தயங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்னை பார்க்குறான். புரியலடா உனக்கு, புரியல. நேற்று மட்டும் இவன் ஒத்துக்காட்டி உன் குடும்பம் அந்த மண்டபத்தில் உன் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுக்கணும். உன்னை நம்ப வச்சுட்டு போனவ மேலே உனக்கு கோவம் இல்லை. உனக்காக இவன் நின்றால அங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அட்லீஸ்ட் நீ ஒரு தேங்க் கூட சொல்ல தேவையில்ல. அவளை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க? எனக்கு புரியலதையா, எனக்கு சுத்தமாக புரியல. நீ என்ன அவன் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க? உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து அவளை கூப்பிட்டுட்டு போயிடு. எனக்கு அவளை பிடிக்கல. அவள் என்னை அடையணுன்ட்டு பிளான் பண்ணி என்னை அடைஞ்சிருக்கா. அவளை நான் சும்மா விட்டுருவேன்? அவள் வாயிலேருந்தே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்ட்டு அவள் வீட்டுக்கு அவளை வைக்கிறேன் பாருன்ட்டு இவனு பல்ல கடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு உள்ளே வரான். தயங்க அவன் போகிறதே பார்த்துட்டு அப்படியே, புரியலடா உனக்கு, லாஸ்ட்டில் நீ தான் கஷ்டப்படுவ. அவன் பின்னாடி வர்றதுனால உனக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் அவள் வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டா, அன்னைக்கு தெரியுண்டா அந்த உண்மையான வலி. அப்படியே தயங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஜேகே அவனோட ரூமுக்கு போயிட்டான். உங்களை ஒரு வார்த்தைக்கு கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே இல்லை. இப்போ நீங்கள் சாரி மாற்றுறதுக்காக ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அவங்ககிட்ட எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஒரு சாரி எடுத்து வியர் பண்ணுறீங்க. அவங்க இடுப்புக்கிட்ட காயமாக இருக்குது. கண்ணாடி கிட்ட பார்க்குறீங்க, நல்லா செவந்துருக்கு. இப்போ அப்படியே செம்ம டென்ஷனில் ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படியே நீங்கள் அவனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் இன்னசென்ட்டான ஃபேஸ் அவனுக்கு ஒரு மாதிரியே பண்ணுது. இந்த மாதிரிலாம் அப்பாவே மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டே என்கிட்ட நடிக்காத. நான் என்ன பண்ணேன்? நீ நினைக்கிறதெல்லாம் என்றைக்கும் நடக்காது. அவனை என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன். அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. எனக்கு தெரியும் நீங்கள் என்றைக்கும் என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்ட்டு. தெரியுதுல்ல? தெரிஞ்சு என் லைஃப்குள்ளே எதிரி வந்த. இதெல்லாம் உனக்கு தேவையா? வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ண. அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறதுக்கு அர்த்தம் உனக்கு புரியவே இல்லை. அப்படியே உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு இன்னும் செம்ம கோவத்தில் அப்படியே உங்கள் கிட்ட நிற்கிற அவங்கள அடிக்கிற மாதிரி. அடிக்கலாம் இல்லை, இப்போ என்ன டேஷுக்கு சிரிக்கிற? என்னடி நக்கலா? எனக்கு தெரியுங்க இதை நீங்கள் தான் பண்ணீங்கன்ட்டு. அப்படியே அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் இதை நீங்கள் தான் பண்ணீங்கன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்படியே நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதும் உங்கள் கழுத்தை டைட்டாக பிடிக்கிறான். நடி சொன்ன என்னை விட்டு போக மாட்டேனா? அப்படியே உங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. ரொம்ப திணறீங்க. ஆமாங்க, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் போனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன லவ்வே பண்ண தேவையில்ல. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு துணை தேவை. அப்படியே மூச்சை விட முடியாமல் நீங்கள் பேச கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போகுது. டைட்டாக உங்கள் கழுத்தை பிடிக்க, அது எனக்கே நடக்காதுடி. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. நீயா இந்த வீட்டை விட்டு போயிட்டனா அது உனக்கு நல்லது. நான் நார்மல் பர்சனே கிடையாது, நான் வேற மாதிரி. இன்னும் உங்கள் கழுத்தை நெரிக்க அப்படியே உங்களுக்கு மயக்கமே வர மாதிரி ஆகுது. அப்போ தான் உங்களை விடுறான். செமைய இருமல் எடுத்துக்கிச்சு. அப்படியே செமையாக ப்ரீத் பண்ணிட்டு ஃப்ளோர்லேயே கீழே உட்காந்துட்டீங்க. அவ்வளோ அழுக. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்து மனசுக்குள்ளேயே, உனக்கு ஏன் ஜேகே என்னை பிடிக்கல? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? அந்த சிரிப்பில் தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால் உன்னை விட்டு போக முடியாது. அட்லீஸ்ட் உன் கோவத்தையாவது நீ என் மேலே காற்றல்ல, அதுவே எனக்கு போதும். இப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அவனை பார்த்துட்டு அழுக. அப்படியே அவன் 2 கையெல்லாம் அவன் ஹேரை ஒரு மாதிரி க்ரிப் பண்ணி அப்படியே அவங்க கிட்ட நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். அவன் கண்ணை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோவம் உங்கள் மேலே. இவ்வளோ கேவலமாக இருக்க. உனக்கு நாயினா எவ்வளோ தேவலாம். என்ன சொன்னீங்க? ஏன் காதில் விழலையா? ஓ முன்னாடி நாயினா எவ்வளோ பெட்டர். நாயினா யாருன்னா ஜேக்கோட எக்ஸ் தான். அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு அவனை ஏமாற்றிட்டு போயிருக்கோம். அந்த பொண்ணோட உங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டு அழுகிறீங்க. நீங்கள் அழுகிறத பார்க்குறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்படியே உங்கள் ஃபேஸே பாட்டு இருக்கான். இப்போ யாரை டோரை நாக் பண்ண நீங்கள் டீஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஜேகே
டக்குன்னு அவனோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டான். யாரும் இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர இவன் அப்படியே கை தாங்கலாம் உங்களை தூக்குறான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை. எவ்வளோ நேரமோ சொல்கிறேன், இங்கே வந்து உட்காருடி. அண்ணா நான் அன்னைக்கு போட்டு வீட்டுக்கிறேன், கீழே உங்களை கூப்பிடுறாங்க. அட நீ போ, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறமா கூப்பிட்டு வரேன். அப்படியே யாராவும் சிரிச்சுக்கிட்டே கீழே போயிடுறா. உங்களை தொட்டு தான் தூக்கியிருப்பான். இப்போ டக்குன்னு உங்களை தள்ளி விட்டு நகர்ந்துட்டு உன்னை தொடுறதே எனக்கு அருவருப்பாக இருக்குது, அதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை. அப்படியே நீங்கள் கீழே போகலான்னு போகிறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளி விடுறான். என்ன பண்ணுறீங்க? இப்போ தானே நான் அவகிட்ட சொன்னேன், பேசாமல் இங்கே இரு. உங்களை அந்த ரூமை விட்டும் அனுப்பலை, நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவன் தள்ளி விட்ட ஃபோர்ஸ்க்கு அந்த பெட்ஷீட்டில் அங்கே இடுப்பு பட்டிருக்கோம். அந்த காய் இன்னும் உங்களுக்கு எரியும். அப்படியே நீங்கள் லைட்டாக ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. கீழே அப்படியே தயங் ரொம்ப சேடாக நிற்கிறான். இதை பார்த்தா யாரா அப்படியே தயங்கிட்ட போகிறா, தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. இந்தாங்க. என்ன ஒன்றும் வேணாம், வேணுங்க. அண்ணி மேலே இருக்காங்க. ஜேகே அண்ணனும் தான். நான் இப்போ தான் அண்ணியை கூப்பிட்டேன். அண்ணன் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, அதனால் அண்ணி படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே யாரா வந்து தயங்கே பார்த்து இருக்க. அவனுக்கு புரியுது யாரை எதுக்காக பார்க்குறான்ட்டு. அப்படியே அவனை அந்த தண்ணி கூட குடிக்காம அப்படியே வெளில போகிறான். உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். தயங்க அப்படியே நிற்கிறான், திரும்ப கூட இல்லை. என்ன பேசணும்? அப்படியே யாரா திரும்பி பார்க்குறான். அவங்க வீட்டில் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தயங்கிட்ட வந்துட்டு, நீங்கள் இன்னும் மனசு மாறவே இல்லையா? உள்ள போ. நானும் மனசு மாற மாட்டேன். உள்ள போன்னு. எனக்கு தெரியுது நீங்கள் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து வெளில வரலன்ட்டு. அதுக்குன்னு இப்படியே இருந்துட முடியாதுல்ல. என்னால் அவளை மறக்க முடியலை. இதை உன்ட்டு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். உள்ள போ. அப்படியே யாரை இன்னும் அழுதுகிட்டே என் கையை பிடிக்கிறா. அவன் தட்டி தட்டி விடுறான். உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை மறந்து தான் ஆகணும். கையை விடு. என்றைக்கு தான் அவங்க கையை விட மாட்டேன். அவனுக்கோ கோவமாகுது. இவெல்லாம் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறா. யாரா கையை விடு. என்னையும் நீங்கள் இழந்துடாதீங்க. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட எல்லா கதையும் கேட்டதுக்கப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்கள் இல்லாத ஒரு பொண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். என்னை ஏற்றுக்கோங்க தயம். அவன் அப்படியே கையை தட்டி விட்டு வேகமாக போயிட்டான். அவனுக்கு இப்போ பழைய ஞாபகம் வந்துடுச்சு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே முடியலை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு போகிறான். அந்த வீட்டில் தான் இப்போ யாரா ஃபேமிலி இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப வாசலில் நின்று விஎஸ் சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கோம். இவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு காலேஜ் போகும்போதெல்லாம் கிட்ட வந்துட்டு அவனை அப்படி தான் பார்க்கும், என்னென்னமோ பேசும். இப்போ யாரோ சொன்ன மாதிரி அவளோட லவ்வை சலிக்காமல் சொல்லிட்டு இருப்பா. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு அழுகியா வருது. மிரர் வழியே யாராவது பார்க்க கொஞ்ச நேரம் அவனுக்கு அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே வண்டி சடன் பிரேக் போட்டு அவனும் திரும்பி பார்க்குறான். யாரா அப்படியே அழுதுகிட்டே வியே பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் அவனுக்கே குழப்புது. இது நான் கொடுத்துக்கிற தண்டனை. என் லைஃப்பில் இதுக்கு மேலே எந்த பொண்ணுக்குமே இடம் இல்லை. அப்படியே தயங்க அழுதுகிட்டே அகின் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனை போயிட்டான். பழைய ஞாபகம்லாம் அவனுக்கு கொல்லுது. அதுலேருந்து இன்னும் அவனால் மீண்டு வரவே முடியலை. உன்னை என்னால் மறக்க முடியலடி. நினைக்காம ஒரு செகண்ட் எடுக்க முடியலை. நான் எப்படி அவளை ஏற்றுக்குவேன்? அவளை நான் ஏற்றுக்கிட்டாலும் அவ கூட என்னால் வாழ முடியாது. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. அப்படியே இவன் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சைடு ஷூகா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு செம்ம கடுப்பில் ஹசா கத்திட்டு இருக்கா. ஆரம்பிச்சிட்டான்ல, அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் இல்லைங்க, அது தற்செயலாக நடந்தது. அப்படி சொல்லி மனசை தேத்திக்கோங்க. அவனை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு ஒய்ன்னு சுத்தமாக பிடிக்காது. இல்லை ஷுகா, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? வேணா ஹசோ, தேவையில்லாமல் பேசி என்கிட்ட அடி வாங்காத. ஒழுங்கு மரியாதை வெளில போ. ஆமாம், ஓ ஆனால் என்கிட்ட வந்துடுவார். என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அவளை போய் பார்க்கலாம்ல. எதுக்கு நான் போய் பார்க்கணும்? ஓ தங்கச்சி தானே ஷுகா. என் பேச்சை கேட்டாளா? அது சரி, உனக்கு தங்கச்சியாக இருந்துட்டு அவள் இப்படி உன் பேச்சை கேட்பா? உனக்கு இருக்கிற திமுறை தானே அவளுக்கும் இருக்கும். டக்குன்னு ஷுகா வந்து ஹசு அடிக்க கை வாங்கிட்டு வர கண்ணை மூடிக்கிறா. வெளில போடி, முன்னாடி வந்து நிற்காத. அப்படியே இவ்வளோ கண்ணை திறந்துக்கிட்டு விட்டா போதுன்னு வெளில போயிட்டா. நல்ல வேலை இவன் அடிக்கல. யார் மேலேயும் இருக்கிற கோதை என் மேலே காட்டுறான். அந்த அளவுக்குலாம் ஜிக்கன்னா போகாது. கோவப்படம் தான், எல்லாருக்கும் தெரியும் தான். அதுக்காக இந்த விஷயத்த போய் எதோட சேர்க்குறான் இவன். புரிஞ்சிக்கவே மாட்டான்.
ஜேகே அண்ணா அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது. ஒயின் மாற்றிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே இவ்வளோ இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்லை கிச்சன் போகிறா. இப்படியே தாங்க ரொம்ப நாட்கள் கஷ்டமாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சாரி கட்டிட்டு கீழே வந்து நிற்கிறீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க. தலையெல்லாம் பூ வச்சுக்கிட்டு பெரிய ஜிமிக்கி போட்டு பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களோட பர்த்டே. அந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அப்படியே ஜேகே மேலேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அது அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. என் லைஃபை கெடுத்துட்டு சிரிக்கிற. அப்படி இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படியே நீங்கள் பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்க அவங்கள அப்படியே பாட்டம் பார்க்குறான். செம்ம அழகாக இருக்கீங்க. என்ன மயக்கலாம் தானே இதெல்லாம் வெக்கமே இல்லாமல் என்ன மயக்கிறதுக்கு இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. அழுக வந்துடும் போல இருக்கு. அப்படியே நீங்கள் அந்த டிஎஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இல்லைன்னு மட்டும் உங்கள் ஹெட் ஆட்டுறீங்க. கேட்டா நைட்டு என் அம்மா வந்துட்டு கேட்டது கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆகுது எதுவும் இல்லையான்னு கேட்ட மறுநாளே என்னை மயக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா. அப்படின்னா இல்லை. என்ன இல்லை? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆ அப்படியே இது இந்த மாதிரி ரெடி ஆகிருக்க. அதோட யாரா இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. சரி கோவம் அவளுக்கு. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்திருப்பா. ஜேகே பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ அப்படியே செம்ம கோத்தில் கிச்சன் வரா. அண்ணா என்ன பேசணும் இப்போ? ஒயின்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அட நீ போ. நான் போடுறதா? நீ மாறிட்டேன்னு நான் நினச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானும் அம்மாலாம். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல. ஏன் நீ ஒயின் இப்படி பேசிட்டு இருக்க? தேவையில்லாத விஷயத்தில் வந்து பேசுன யாரோ அவ்வளோதான். நீ மேலே போ. நான் எதுக்கு போனோம்? நான் போக மாட்டேன். அம்மா நீ மாறிட்ட. நீ ஒயின் கூட சந்தோஷமாக இருக்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் ஒயினை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க? பாவம் தான் ஒயின். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒயனுக்கு பிறந்த நாள். அதான் அம்மா சாரி எடுத்து கொடுத்து கட்ட சொன்னாங்க. ஒயின் கட்டவே மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் நீ ஒயனை எப்படி பேசிட்டேன்ட்டு அப்படியே யாரும் வந்து உங்க கிட்ட வந்துட்டு ஒயின் சாரிடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரா. இந்த விஷயத்த நீ அத்தைக்கிட்டலாம் சொல்லாத. அப்படியே ஜேகே உங்களை இன்னும் முறைச்சிக்கிட்டே லஞ்ச் எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். இன்னைக்கு பிறந்த நாளா? இவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும்ல? அப்படியே ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவனை போயிட்டான். நீங்கள் கிச்சனில் நின்று யாராவது சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க உங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல வேணான்ட்டு. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஒயன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணா உனக்கு வேணான்னு நினைக்கிறேன். நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு. என்னையாடா நீ சொல்கிற? டிவோர்ஸ்னா உனக்கு தான் தெரியும்ல உங்கள் அண்ணனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஒரு கோவமே என்கிட்ட படுறது கிடையாது. அதான் பார்த்தனே ஒயன் என் அண்ணன் உன்கிட்ட எப்படிலாம் பேசுகிறான் எப்படிலாம் நடந்துக்கிறான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எனக்காக அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லாத. நீ தயங்கண்ணங்கிட்ட போய் பேசுனியா? அப்படியே இப்போ யாரா சேட் ஆயிட்டா? அவளுக்கு என்ன பிடிக்கல ஒயன். எப்படி என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அப்படின்னா அந்த பொண்ணை மறக்கலை. அது எனக்கும் தெரியும். அதனால் இப்படியே விட்டு இருக்க முடியாதுல்ல. நானும் தயங்கிட்ட பேசுகிறேன்ட்டு அப்படியே உங்கள் பேச்சை டைவர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு வச்சுருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்காக அப்படியே சாப்பிட்டுட்டு ஹாசர்கிட்ட போய் உட்காடுறீங்க. கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு ஒயன்? ஏன் அழுகுற? ஒன்றில் ஹாசோ அண்ணன் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? அப்படியே உங்கள் மனசில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? நான் என்ன வந்துட்டு சொல்கிறது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாசோ. அண்ணன் மிஸ் பண்ண நிறையா. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணங்கிட்ட பேசணும் போல இருக்கு. அடி போடி. அண்ணன் என்கிட்டயே பேச மாட்டேங்கிறான் சரியா? நீ என்னைக்கு ஜேகே கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கு கோவமானவன். இப்போ வரைக்கும் என்கிட்ட கூட சரியாக பேசுகிறதில்ல. பக்கத்தில் படுத்துருக்கான் தான் பேர். நடுவில் தலகாணி வச்சுருக்கான். அந்தளவுக்கு உன் அண்ணன் கோவமாக இருக்கான். அதெல்லாம் விடுவேன். அண்ணன் எப்படி உன்னை பார்த்துக்கிறாரு? என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படி நீங்கள் யாராவை பார்க்குறீங்க? அவள் மைண்டில் எப்படி பார்த்துக்கிறான்னு இன்னைக்கு தானே நானே கண்டுபிடிச்சேன். அப்படியே அவளும் உங்களை பார்த்து முறைக்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. உண்மையாவேன்? ஆமாம் ஹசோ, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. அப்படியே இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, உன்னை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகலாம்ல.
அவர் பாட்டுக்கே கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. கல்யாணுக்கு விஷ் பண்ணாரா இல்லையா? அது இந்த மாதிரி கேட்கும்போது உங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் சுகர் நின்று பார்க்க, அதுக்கும் நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்க. ஒன்ன தாண்டி விஷ் பண்ணாரா இல்லையா? அதெல்லாம் விஷ் பண்ணாமலா? நைட்டே எனக்கு பண்ணிட்டாரு. வெளியில கூப்பிட்டுட்டு போறேன்னு தான் சொன்னாரு ஹசோ. ஆனா அர்ஜென்ட்டா வேலை வந்துடுச்சு இல்ல, அதான் யாராக்கோ அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்க யாரை கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் சொல்லாதன்னு லைட்டா டேப் பண்ண அவளும் அப்படியே அமைதியாயிடுறா. மேல நின்ற ஷூகா அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே, நல்லா பொய் சொல்றடி, நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்ட. இன்னும் சமயம் முறைக்கிறா. நீங்க ஷுகாவை பார்க்கவே இல்லை. அங்கிருந்து இன்னும் ஏதாவது கேட்பாங்களோன்ட்டு. ஹசோ நான் கிளம்புறேன் ஹசோ. ஏன்டி இருந்துட்டு அப்புறமா போலாம்ல? இல்லம்மா அத்தை தனியா இருப்பாங்கல்ல, யாராக்கு வேற அங்கே நிறைய வேலை இருக்கு, நான் போறேமான்ட்டு. அப்படியே நீங்க யாராவது கூப்பிட்டுட்டு யாரோ வீட்டுக்கு தான் போறீங்க. வரும்போதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பேசவே இல்லை. ஐயோ நில்ல. என்ன யாரா? என்ன பாரு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ரோட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஏன்டி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க? என்ன உன்னை நல்லா பாத்துக்கிறேனா? நானும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் உன்கிட்ட பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அவன் கூட சந்தோஷமா இல்லைன்ட்டு. அப்படியே நீ பொய் சொல்லிட்டு இருக்க. அப்படியே நீங்க நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவளை பாக்குறீங்க. நான் என்ன யார பொய் சொன்னேன்? உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது உன் முட்டாள்தனம். உன்னை ஏத்துக்கவே இல்லை ஓயன். எனக்கு தெரியும் யாரா அப்படி நீ ஏத்துக்கலன்ட்டு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதுமா? இதை பத்தி இதுக்கு மேல பேசாத. உன் லைஃபை நீயே கெடுத்துக்கிறடி. அப்படியே நீங்க சிரிச்சுக்கிட்டே யாராவது பாக்குறீங்க. அவங்கள மறைக்கிறா. என்ன என்ன கேட்க போறா? தயங்கணுன்னு தான் உன்னை வேணாம் வேணான்னு சொல்றாரு. உன்னால விட்டு போக முடியுதா உன்னால? அப்படியே யாரக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. அதே மாதிரி தாண்டி எனக்கும் பதிலே இல்லை. அவரை விட்டு போகணும்னு நினைக்கவே முடியல. எனக்கு அவர் கூட இருக்கணும். அவரை நான் தனியா இன்னைக்கு விட மாட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி கேட்காதன்ட்டு யாரை கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டில் உங்கள் அத்தை மட்டும் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன ஏன் அவங்க கூட இன்னைக்கு எங்கேயும் வெளில போகல? அது அத்தை அவளுக்கு வேலை இருக்குல்ல. நான் என்ன குழந்தையா வெளியிலலாம் போகிறதுக்கு? ஐயோ ஏன் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகி இப்போதான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாளே வருது. அவன் வெளியில் கூப்பிட்டுட்டு போய் தான் ஆகணும். இல்லை நான் அவனுக்கு கால் பண்ணுறேன்ட்டு அவங்க அத்தை அப்படியே ஜேகேக்கு கால் பண்ண அவன் எடுக்கவே இல்லை. எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இவங்க வேற அடிக்கிறாங்களா? இப்போ அந்த மகாராணியை நான் கூப்பிட்டுட்டு வெளில போகணும். அவங்க அத்தையும் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜேகேவும் அப்படியே அட்டன் பண்ணிட்டு, எதுக்கு இத்தனை கால் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜேகே நீ என்ன பண்ணுற? இந்நேரம் என்ன பண்ணுவாங்க? வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைடா இன்னைக்கு ஒய்யனுக்கு பிறந்த நாள். அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளில போகலாம்ல. நான் நினச்சேன் இதுதான் கால் பண்ணுவீங்கன்ட்டு. எனக்கு வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. வேணா நீங்கள் கூப்பிட்டுட்டு போங்க. என்ன ஜேகே எப்படி பேசுகிற? நீ அவ்வளோ சந்தோஷமாக தானே இருக்கீங்க? ஐயோம்மா வேலை இருக்குமா? நானும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். வேலை இருக்கு. நைட்டு வர்றதுக்கு 10 மணி ஆகிடும். அப்போ எங்கே கூப்பிட்டுட்டு போகிறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜேகே. 7 மணிக்கு வா. அவளை எங்கேயாவது டின்னருக்காவது வெளில கூப்பிட்டுட்டு போ. என்னால் முடியாது. என் பேச்சு கேட்பியா கேட்க மாட்டியா? அப்படியே அவங்க ஒரு மாதிரி சேடாக பேச ஜேகேக்கு வேற வழியே இல்லை. வர வைங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டேபிளில் 2 பஞ்ச் பண்ணிட்டு, எங்கள் அம்மாவை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறல்ல, இப்போ நீ என் கூட வெளில வரணும். வாடி, அங்கே தான் இருக்கு உனக்கு. இனியும் பிறந்த நாள் இல்லை, இனியும் மறக்க முடியாத நாள் ஆக்குறேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன். இந்த நாளை நீ என்றைக்கும் மறக்க மாட்டேடி. அப்படியே இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட ஏன் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா பேசிட்டு இருக்கீங்க. அத்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு என் மேலே கோவமாக இருப்பார். ஏன் அத்தை இந்த மாதிரி இருக்காங்க? வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. இப்போ ஏங்கிட்ட தான் அந்த கோவத்தை காட்டுவார். ஏதோ அத்தையை வச்சு எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணுறேன்ட்டு, என்ன தான் தப்பாகவே நினப்பாருன்ட்டு. அப்படி நீங்கள் ஒரு மாதிரியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வீட்டில் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு அமற்றா மாதிரியே இருக்கும். உங்கள் அத்தை யாரா நீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் ஏஞ்சி போய் அங்கே ஹால்லேயே இருக்கிற சிங்கில் வாமிட் பண்ணுறீங்க. உங்கள் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் ஏதோ கன்சீவாக இருக்கீங்கன்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க.
இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் வாமிட் ஃபுல்லாக எடுத்துட்டு முகத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வந்து உட்காரீங்க. அப்படியே உங்கள் அத்தை உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மீனிங்கே தெரியலை. ஐயன் என்னாச்சு? அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தது ஒத்துக்கலை, அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. மயக்கம் வருதா ஐயன்? எல்லாத்த மயக்கம்லாம் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, நான் மேலே போய் படுத்துக்கிறேன்ட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாராக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் 2 பேரும் அவங்க ஃபேஸே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னம்மா அண்ணி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க, நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? யாரோ உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியலையா? அவள் வந்து உங்களை பார்க்குறா, நீங்கள் வந்து அவளை பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே உங்களுக்கு பக்குன்னு தூக்கி போடுது. உங்கள் அத்தையை பார்த்து, அத்தை அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா வீட்டில் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலை, அதான் வாமிட் பண்ணேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ மேலே போய் பாடு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஆ திரும்பியுமா? அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு சாப்பிட்டது தான் ஒத்துக்கலை, அதான் வாமிட் பண்ணேன். சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ தான் அத்தை தலைக்கு குளித்தேன். அவங்க அதை நம்பவே இல்லை. உங்களை எப்படியும் மேலே அனுப்பி விடுறாங்க, யாரோ போய் பத்திரமா விட சொல்லி. என்ன என் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாரா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா? ஆமாம், நான் இப்போ வாமிட் எடுத்ததும் அத்தை அதுக்கு தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இவங்க போய் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நைட்டு பெரிய சண்டை வந்துடும். யாராக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. நீ படுவையன், நான் போய் அம்மா கிட்டே பேசிக்கிறேன்ட்டு அப்படியே அவ கீழே இறங்கி வரதுக்காட்டியும் இவங்க ஜேகேக்கு கால் பண்ணிட்டாங்க. இப்போ என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? டேய், உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறாடா. அதுக்கு நான் என்ன பண்ண? டேய், அவ வாந்தி எடுக்கிறாடா. அதான்மா, அதுக்கு நான் என்ன பண்ண? வந்து க்ளீன் பண்ணுமா? ஜெக்கி, நான் சொல்கிறது புரியல உனக்கு. நீ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. அவனுக்கு அங்கே பக்குன்னு ஆகுது. இவெல்லாம் நான் அவன் கேஷுவலாக பேசிட்டு இருந்தான். இந்த வார்த்தை சொன்னதான் அவனுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டு. என்ன சொன்னீங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாண்டா, கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுல்ல. காலையிலேருந்து அவள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் கிளம்பி வாடா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போ. இதுக்கு மேலேயே அவங்க மேலே கோவப்படாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அப்படியே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது உங்கள் மேலே. இப்போ என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கா இவ? ப்ரெக்னெண்ட்டா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ எப்படி இவ ப்ரெக்னெண்ட்டாவா? லைஃப்பில் வந்து நீ ரொம்ப என்னை டென்ஷன் பண்ணுற. அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தான் ஒயின் சொன்னால. நீ ஏமா இப்போ அண்ணனுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்ன? யாரும் உனக்கு எதுவுமே தெரியாது. அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. அவள் மூஞ்ச பார்த்தல எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எது மூஞ்சி அழகாக இருந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தமா? மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா? அதெல்லாம் உனக்கு தெரியாதியாடா. அவன் வரான், அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப சொல்லு, போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். உன் பையனை பற்றி உனக்கு தெரியாமல் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இதுக்கெல்லாம் அவள் தான் கஷ்டப்பட போகிறா. பிள்ளைய பற்றி தெரியாமல் தேவையில்லாமல் எதையும் பேசி இப்போ அவள் தான் கஷ்டப்படணுன்ட்டு அப்படியே இவ்வளோ கோவமா உங்ககிட்ட தான் வரா. என்னாச்சியாடா? அத்தை சொல்லிட்டாங்களா? ஆமாம் என், நான் கீழே போகிறதுக்காட்டியுமே எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாங்க. அவன் என்ன நினச்சான்னு தெரியலை. இப்போ வந்து கண்டிப்பாக அவன்கிட்ட கத்த போகிறான். அப்படியே உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. உங்கள் அத்தை ஜேகேக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லாமல் உங்கள் வீட் சைடும் சொல்லிட்டாங்க. ஆசோக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே மேலே தான் போகிறா. ஷுகா வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காரு. யாரோ சொன்னாங்க தேவையில்லாமல் ஒய்யன்னு ஜேகேக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்ட்டு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்ன சொல்ல வர? சார் சீக்கிரமாக மாமாவாக போகிறீங்க. என்னடியோ வளர்ற? அயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். அவனுக்கே செம்ம ஷாக்கு. ஷுகா அப்படியே தலையை தான் கோம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதை ஸ்ட்ரா பண்ணிட்டு. என்ன சொன்ன? அயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். இப்போ தான் அவங்க அத்தை கால் பண்ணி சொன்னாங்க. இதெல்லாம் வாய்ப்பே இருக்காது. இப்போ என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? அவங்களே சொல்கிறாங்க அயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ஒயினில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்டி. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சு. உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல வந்தேன் பாருன்ட்டு ஹசோ கோவமாக கீழே போயிட்டா. உங்கள் அப்பா அம்மான்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் வீ வரைக்கும் போயிட்டு வீக்கு அவ்வளோ குழப்பமாக இருக்குது. வீ இப்போ உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இல்லையே.
யார் சொன்னா? யார் சொன்னாவா? ஜேகே அம்மா தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் சும்மா தான் வாந்தி எடுத்தேன். அம்மா வீட்டில் சாப்பிட்டது எனக்கு ஏதோ ஒத்து வரலை, வாந்தி எடுத்தேன். அந்த தப்பா எடுத்துக்கிட்டு தான் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. உனக்கு யார் சொன்னது? அண்ணன் தான் சொன்னான். ஆ, சுகா அண்ணனா? ஆமாம், சுகா தான் சொன்னான். உன்கிட்ட கால் பண்ணி கேட்க சொன்னான். தயாங், சரி வைன் வை, நான் சுகாட்ட பேசிட்டு வரேன். அப்படியே இவன் கால் கட் பண்ணிட்டு சுகாட்ட இந்த விஷயத்த சொல்ல, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. நீ அவன் கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. எனக்கு மட்டும்தான் அவன் தெரியும் நீ அங்கே நரகத்தில் இருக்கன்ட்டு. இது நீ ஆசைப்பட்டு அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை. என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ கஷ்டப்படுறதே என்னால் பார்க்க முடியலடி. அப்படியே ஷூகாக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா அம்மாலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுறான். அந்த நம்பர் பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. யாரோ பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு ஓயன், ஏன் பயப்படுற? அண்ணல யாரா? நீ கொஞ்சம் வெளில போயேன், உங்கள் அண்ணன்கிட்ட தான் பேசிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அட்டன் பண்ணு. வேணையாடா, நீ வெளியில் போ, கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு வந்துடுறேன். அட்டன் பண்ணுறியா இல்லையா? அப்படியே டக்குன்னு அவள் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போட்டு விட்டுடுறா. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அங்கே என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்க? சைலண்ட்டாக அப்படியே நீங்கள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கீங்க. யாராவும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா சைலண்ட்டாக. என்ன ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போல? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே மென்று முழுங்கிட்டு ஃபோனே கையில் வச்சுட்டு இருக்கீங்க. சரி, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? தயங் தானே? யாராக்கும் அவ்வளோ கோவம் வருது? அவன் கண்லேருந்து தண்ணியாக வருது. இவன் இந்த மாதிரிலாம் பேசுவான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவன் திட்டுவான், கோவத்தில் 2 அடி கூட அடிப்பான்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. இந்த வார்த்தை ரொம்ப உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியே கண்லேருந்து தண்ணி மட்டும்தான் வருது. சொல்லுவேன், ஏன் சைலண்டாரு? இந்த குழந்தைக்கு அப்பா அவன் தானே? அப்படியே நீங்கள் அழுகிய இன்னும் முழுங்கிக்கிட்டு என்ன சொன்னீங்க? ஏன் காதல விழலையா? அந்த குழந்தைக்கு வீதானா அப்பா? அப்படியே உங்கள் கண்லேருந்து டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஏங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க? அப்படியே நடி, உனக்கு எனக்கோ ஒன்றும் ஆகலை. இப்போ எப்படி குழந்த மாட்டோம்? அவன் தானே அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு காரணம் அவன் தானே? ஐயோ, நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. அவங்க அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை? எப்படிங்க உங்களால் இப்படிலாம் பேச வருது? நீ ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவ கிடையாதுல்ல. என்னையே ஏமாற்றி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லையா? அந்த குழந்தை யார் வரணும்? அவன் தானே? அவன் பேசுறதுலாம் உங்களுக்கு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக வருது. யாரும் அப்படியே எதுவுமே சொல்லாமல் உங்களே பார்த்துருக்கா. நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன வெறுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியுதல்ல, என் வாழ்க்கையிலேருந்து சீக்கிரம் போயிடு. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. அப்படியே அவனை ஃபோன் கட் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அழுகிறத தவிர வேறு என்னங்க செய்ய முடியும்? நான் பெரிய முட்டாள் தானே பண்ணிட்டேன். நான் அவரோட லைஃப்குள்ளே வந்து இருக்கக்கூடாது. ஆனால் ஜிக்கே, நான் அவனை என்ன பண்ணேன்? என் லவ்வை மட்டும் தான் அவனுக்கு கொடுத்தேன். ஒரு வாட்டி நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு படி மேலே போய் தையங்கூட என்னை சேர்த்து வச்சு பேசிட்டேன். அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. யாரை வந்து அவங்க அம்மா கிட்ட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருப்பா. அவங்கள உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி சேடாக இருந்திருக்கும். ஹசோ கூட அந்த மாதிரி தான். ஏன்னா ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? இது மட்டும் ஷூகாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்னை ஒரு வழி பண்ணிவிடும் அவன். என்னதான் நடக்குதாங்க? இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னு அவங்க தானே சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஐயோ, ஷுகாவுக்கு தெரிஞ்சால் நான் ஒரு வழி ஆகிடுவேன்ட்டு ஹசோ அப்படியே புலம்பிட்டு மேலே பார்க்க ஷுகா ஒரு மாதிரி முறைக்கிறான். தெரியுது, மேலே போனால் நான் செத்த. நான் ஏன் மேலே போக போகிறேன்? இன்னைக்கு கீழே தான்ட்டு அப்படியே இவ்வளோ ஷுகா பார்த்து பார்க்காத மாதிரி கிச்சன் ஓடிடுறா. இப்போ ஜேகே அம்மா அகெயின் ஜேகேக்கு கால் பண்ணா அவனும் கோவத்தோட அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். இப்போ என்ன பிரச்சனைம்மா? எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்க? டே ஜேகே, என்ன ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாண்டா? நான் தான் உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன ஜேகே அதுக்கு என்ன பண்ணணும்னா? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? அக்கம் பக்கத்தில் எல்லாம் கேட்குறாங்கடா. நான் என்ன பதில் சொல்கிறது?
ஆ இப்போதைக்கு குழந்தை வேணான்ட்டு தள்ளி போட்டிருக்கோன்னு சொல்லுங்க. ஏன்னா குழந்தை வேணா தள்ளி போட்டிருக்கீங்களா? நான் வேலையாக இருக்கேன், வீட்டுக்கு வந்து எது இருந்தாலும் பேசிக்கிறேன். சரி ஜேகே, அவளுக்கு பிறந்த நாள்ரா, எங்கேயாவது வெளில கூட்டு போகலான்ல அவளை. அப்படியே இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஒன்றுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த சைடு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்து இருக்கீங்க. ஜேகே உங்களை சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சிக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. கீழே போயிருக்க மாட்டீங்க, சாப்பிட்டா இருக்க மாட்டீங்க. ரொம்ப அழுது அழுது உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பர்ஃபியாக இருக்குது. இப்போ நைட்டும் ஆயிடுச்சு, ரூமில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே வர சவுண்ட் கேட்டு யாராக்கும் அவ்வளோ டென்ஷன். ஜேகேவை பார்க்கவே இல்லை. டக்குன்னு அவர் ரூமுக்கு போயிட்டு வேகமாக டோரை க்ளோஸ் பண்ண ஜேகே அதை பார்த்துட்டு அவனுக்கு புரியுது அவன் வந்து ஜேகே மேலே கோவமாக இருக்கான்ட்டு. ஸோ அப்படியே இப்போ அவனா மேலே வரான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. அந்த ரூம் அவ்வளோ இருட்டாக இருக்குது. அவனும் லைட்டை போட்டு பார்க்குறான். நீங்கள் இந்த ரூமில் அந்த பெட்டில் சுருண்டு படுத்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அவன் வாய்ஸ் கேட்டதை நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அவன் கோவப்படுறது கூட உங்களுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஆனால் இன்னொரு பர்சனையும் உங்களே சேர்த்து வச்சு பேசும்போது அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும். அவனை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குனே ஏஞ்சிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அவங்க கையை பிடிக்கிறான். கையை விடுங்க. எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை கையை பிடிச்சி இழுத்து உங்களோட குடும்பம் நடத்தணுன்ட்டு. இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? கீழே எல்லாருக்கும் தெரியணும் நான் உன்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்ட்டு. அதானே? இங்கே பாருங்க, என் கையை விடுங்க. உன்கிட்ட பேசணும், என்னை பார்த்து பேசணும். இப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அப்படியே திரும்பிடுங்க. உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அழுது அழுது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அவனால ஒன்றும் சொல்ல முடியலை. அவங்க கையை அப்படியே விட்டுடுறான். நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை ஒரு நார்மலாக நைட் சூட் போட்டு வரீங்க. எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. ஒன்றை தான் கேட்குறேன், எதுக்கு இதை போட்டிருக்க? வெளியில் போகிறோம், கிளம்பு. நான் எங்கேயும் வரலைங்க. என்னை டென்ஷன் பண்ணாதடி. கால்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா உன்னை வெளில கூட்டு போங்கிறாங்க. ஒழுங்கு வெளியே கிளம்பு. இன்னும் உங்களுக்கு அழுகுதான் வருது. நான் உங்களுக்கு என்னங்க பண்ணேன்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? என்னடி பண்ணல? இல்லை எனக்கு புரியல, நீ என்ன பண்ணல? என் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்க. யாரு? நான் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணனா? ஆமாண்டி, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவை மயக்கி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல நீ ஆசைப்பட்ட மாதிரி. அப்போது இதுக்கெல்லாம் நீனை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நடிக்கணும். என்னால் முடியாது, நான் எங்கேயும் வரலை. நீ வந்து தான் ஆகணும். ஒரு மாதிரி டென்ஷனாக பல்ல கடிச்சிட்டு சொல்ல உங்களால் ஒன்றும் சொல்ல முடியலை. நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன், நான் எங்கேயும் வரலை. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் கன்னத்துல ஒரு ஸ்லாப் பண்ணிடுவான். அப்படியே இன்னும் அழுக வருது. அவங்கள அவன் சுத்தமாக புரிஞ்சிக்கல. அவங்க மனசை உடைச்சிட்டு இப்போ கூட அவனுக்காகவும் அவங்க அம்மா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோன்னு தான் பேசிட்டு இருக்கான். அவங்கள ஒரு பர்சன்டேஜுக்கு கூட அவன் நினச்சி பார்க்கவே இல்லை. அப்படியே அழுகிறீங்க. கிளம்பணும், என்கிட்ட இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. ஜேகேவை பார்க்க உங்களுக்கு அவன் சொன்னது தான் ஞாபகம் வருது. ரொம்ப அழுகிறீங்க. அவனுக்கு சுத்தமாக என்னை பிடிக்கல இல்லை, என்னை நீ ரொம்ப வெறுக்கிற. இருந்தாலும் என்னால் தான் உன்னை விட்டு போக முடியல ஜேகே. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகேவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அது உங்களுக்கு காதலே விலகலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க. சத்தம் இல்லை, கண்லேருந்து மட்டும் டிஎஸ் நான் ஸ்டாப்பாக வரைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு 2-3 ரிங்குக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காதலே விழுகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த ஃபோனை பார்க்குறீங்க. செம்ம ஷாக்குங்க. அந்த ஃபோனை பார்த்துட்டு வர கண்ணீர் கூட இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. உங்கள் ஐஸ் எல்லாம் வைல்ட் ஆகுது. இவளா? அப்படியே அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. யார் ஃபோன் பண்ணியிருக்கானா? ஜேகேயோட எக்ஸ் லவர் நைனா தான் கால் பண்ணியிருக்கா. அதில் அந்த பேரை பார்த்த கையோட அப்படியே நீங்கள் செம்ம ப்ரோக் ஆகிட்டீங்க. அப்படியே அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஜேகே குளிச்சுட்டு வெளில வர சவுண்ட் கேட்குது. அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்க. நீ என்ன கிளம்பலையா? அதுக்கும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நீங்களே ஏஞ்சிட்டு ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. செம்மையாக அழுகிறீங்க. ரொம்ப வலிக்கும் இல்லைங்க. நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுறது அது ஒரு சைடு. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் தயங்கூட உங்களை சேர்த்து வச்சு பேசுனது, அதுலேயே நீங்கள் முக்கால்வாசி உடஞ்சிட்டீங்க. இப்போ நான் வேற கால் பண்ணுறா. அதில் இருக்கிற ஃபோட்டோ ஜேகே அவளை ஹக் பண்ணி அவள் கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பான். அந்த ஃபோட்டோ பார்த்த கையோட ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. அவனோட எக்ஸ் லவராக இருந்தாலும் இப்போ உங்களோட புருஷன் தானே. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக
எதை பற்றி திங்க் பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நீங்களே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை உங்கள் ஃபேஸில். ஏதோ கடமைக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வரீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. கண்லேருந்து மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. சிரிப்பு, கோவம் எதுவுமே இல்லைங்க ஃபேஸில். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் ஃபோனை நோட் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே அவனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள கிட்டே இழுக்கிறான். அப்போ தான் நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா வெளியில் ஆக்ட் பண்ணி தானே ஆகணும். இப்போ எதுக்கு சிரிச்ச? அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. பொறுமையாக நடந்து போகிறீங்க. கீழே ஜேகே அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவன் உங்களை இடுப்பில் கை போட்டு கீழே கூப்பிட்டுட்டு வர்றது. எங்கடா வர்றதுக்கு லேட் ஆகும்னு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட? எங்கே போகிறீங்க 2 பேரும்? லேட்டாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. சரிம்மா, எனக்கு புரியுது. அவங்க வர்றதுக்கு லேட்டாக தான் ஆகும். நீங்கள் தூங்குங்க. டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் ஒயின் ஃபேஸு சரி கிடையாது? ஒயின் உனக்கு என்னாச்சு? ஒன்றும் அத்தை, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் அத்தை இருக்கேன். அப்படியே நீங்களும் ஜேகேயோட கையை தட்டி விட போக இன்னும் டைட்டாக அவங்க இடுப்பை கிரிப் பண்ணி அவன் கிட்ட அணைச்சிக்கிறான். சரிம்மா, கிளம்புறோம். இப்போ உங்கள் கையை பிடிச்சிட்டு தடன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி அவன் வேகமாக நடக்க அவன் பின்னாடியே நீங்கள் ஓடுறீங்க. உங்கள் மனசில் நாயினை எதுக்கு இப்போ கால் பண்ணா அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே நீங்கள் ஜேகே ஃபேஸையும் பார்க்குறீங்க. பின்னாடி உனக்கு பிரச்சனை? எதுக்கடி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? யாரு நான் நடிச்சிட்டு இருக்கேனா? எங்கள் அம்மா முன்னாடி நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னேன்ல. எதுக்கு இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க? அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. காரில் இப்போ 2 பேரும் எங்கேயோ போகிறீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா கேட்கவே இல்லை. கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த விண்டோ சைடா நீங்கள் வெளில பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே எதையோ புலம்பிக்கிட்டு வேகமாக கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அது கூட உங்களுக்கு காதில் விலகலை. உங்கள் மனசில் நாயினா எதுக்கு கால் பண்ணா இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நாயினா கால் பண்ணுறானா? இப்படி இன்னும் நாயினாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் அதை தப்பு பண்ணிட்டேன். இவரோட லைஃப்குள்ளே நான் வந்தே இருக்கக்கூடாது. இவரை நான் தூரத்துலேயே பார்த்து லவ் பண்ணிட்டாவது இருந்திருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறது? அவன் கூட இவர் பேச மாட்டாரு தானே. அப்படியே நீங்கள் இந்த மாதிரிலாம் மனசில் நினச்சிக்கிட்டு அவனை திரும்பி பார்க்க அவங்க கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகுது. வெறும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? ஒரு வேளை நான் அந்த மாதிரி பேசினது தப்பா? இல்லை நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். எனக்கு தேவைதாண்டி. என்னை விட்டு போயிடுவேன். இல்லாட்டி உனக்கு தாண்டி கஷ்டம். இவனை அப்படியே அவங்கள பார்த்து இந்த மாதிரிலாம் மனசில் நினச்சிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண போக அகெயின் இவனுக்கு கால் வருது. நீங்கள் அவனோட ஃபோனை தான் பார்க்குறீங்க. அவனை எடுத்து பார்த்தவன் ஷாக்கில் சடன் பிரேக் போட்டான். இவளா நாயினா கால் பண்ணுறா? அப்படியே அவங்கள பார்க்க நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க. டக்குன்னு ஃபோன் அப்படியே கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடுறான். லைட்டாக நீங்கள் எல்லாத்தையும் வெறுத்து சிரிக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. அப்போ இன்னும் ஒரு நாயினாவை தான் நினச்சிட்டு இருக்காரு. நான் தான் இப்போ தேவையில்லாமல் இவங்க லைஃப்குள்ளே வந்துட்டேன். என் மேலே தான் தப்பு. அப்படியே திரும்பிக்கிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ரொம்ப ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வார்த்தையே இல்லை. கண்ணு மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கீங்கன்னு காட்டுது. அவ்வளோ தண்ணி வருது. சத்தமே இல்லாமல் உங்கள் வாயில் கை வச்சுட்டு திரும்பிக்கிட்டு அவ்வளோ அழுக. அந்த ஃபோன் வேறு அடித்த மணியாக இருக்குது. உங்களை பாட்டு அந்த ஃபோனை வேற கட் பண்ணி விட்டு இப்போ சைலண்ட்லேயே போட்டான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறவன் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறான். அவள் போய் எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும். திடீர்னு இன்னைக்கு அவள் கால் பண்ணதும் இவனுக்கு என்ன சொல்கிறது, அட்டன் பண்ணி பேசுகிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நீங்கள் வேற பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ அந்த கார் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு தான் போகுது. பீச் சைடு. அங்கே இருக்க மணலில் டேபிள் போட்டு செம்ம செட்டிங்காக இருக்குது. ஃபுல்லாக அந்த பீச் வியூவுக்கு அந்த காற்றுக்கு ஒரு மாதிரி வைபாக இருக்குது. ஆனால் உங்கள் மனசு தான் அதை ஏற்றுக்கலை. அவ்வளோ பாரமாக இருக்குது. அப்படியே நீங்கள் காரை விட்டு இறங்கி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ஓரமாக நின்றுருக்கீங்க. ஜேக்கும் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்க அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜ். அவன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. அவன் விட்டு போய் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை கூட அவன் டேட் பண்ணியிருக்க மாட்டான். அவங்க வீட்டிலேருந்து தான் பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு நடுவில் ஓடி போயிடுச்சு. இவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்ட்டு. இப்போ ஜேகேவை டக்குனு யாரும் பேக் பண்ண மாதிரி இருக்கு. அவன் இடுப்பில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அதை பார்த்த உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. ஜேகே அந்த பொண்ணை அந்த பார்த்த கையோட அவனுக்கும் செம்ம ஷாக்கு. டக்குன்னு அவனும் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் வைல்ட் ஐஸில் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணுறேன்டா. சூனா வந்து நம்ம 3rd பார்ட் பார்த்துடலாம். இதுக்கு சேட் எண்டிங் கொடுக்கலாமா இல்லை ஹாப்பி எண்டிங் கொடுக்கலாமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாடா, பை பாய்.